இப்போ நீங்க ப்ரீல பார்க்குற மாரி ஒரு சூப்பரான டொர்னடோ எஃபெக்ட் எப்படி நீங்க CapCutல ஈஸியா மேக் போறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, CapCutல உங்களோட வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா காப்பின்னு குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் பண்ண வீடியோ மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அந்த கட் அவுட் மேல கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இப்ப ரிமூவ் பேக்கிரவுண்ட் குடுத்திருக்கேன். நீங்க வந்து கரெக்ட்டா பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆகாட்டி பக்கத்துல கஸ்டமைஸ் கட் அவுட்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களோட சப்ஜெக்ட்ட மட்டும் அழகா கட் அவுட் பண்ணிக்கோங்க. கட் அவுட் பண்ணிட்டு டிக் ஐகான் குடுத்தீங்கன்னா CapCutே ஆட்டோமேட்டிக்கா பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிரும். இப்போ நான் டொர்னடோ கிரீன் ஸ்கிரீன் கிளிப்பை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓவர்லே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கட் அவுட் கொடுத்துருப்பாங்க. கட் அவுட்குள்ளே போனீங்கன்னா குரோமா கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் மேலே கொண்டு போய் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கிரீன் ஸ்கிரீன் மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதோட இன்டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ டிக் ஐகான் கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே நம்ம டூப்ளிகேட் பண்ணி கட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஓவர்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கட் அவுட் பண்ண கிரீன் ஸ்கிரீனுக்கு கீழே கொண்டு வந்து வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் ஸ்கிரீன்ல அந்த எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் தெரியும். அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா, கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள போயிட்டு சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிரீன் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். இப்போ டிக் ஐகான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் எங்கே வேணுமோ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டக்கரான ஒரு டொர்னடோ எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணிக்கிற எல்லா அசெட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க.